முருகாசரணம். ஓம் சரவணபவ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமானுடைய பங்குனி உத்திரம் வரப்போகுது. பங்குனி உத்திரம் மட்டும் இல்லாமல் நாம் அந்த நாளில் செய்யக்கூடிய விரத முறையை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உத்திரம் ஏன் அவ்வளோ விசேஷமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்திரம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விரதத்தையுமே நாம் அந்த விசேஷத்திற்குரிய நாட்களையும் சிறப்புகளையும் சேர்ந்து நம்ம கொண்டாடும் போது பார்த்திங்கன்னா அதற்குரிய பலன் நம்மளை முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே தெரிஞ்சுக்காம அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிட்டு நம்ம செய்கிறத காட்டிலும் இந்த நாளில் ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. பங்குனி உத்திரத்தன்று என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நம்ம பாவங்கள் அனைத்துமே நீங்கி புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கே உரிய ஒரு முக்கியமான நாள். ஆனால் இந்த நாளில் எந்தெந்த தெய்வங்களுடைய வழிபாடுகள் நம்ம செய்தோம் அப்படின்னா அதற்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பங்குனி உத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு வர்றது இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளுக்குரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாதத்துலேயும் நட்சத்திரம் வர்றது ரொம்பவே நல்லது. அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அறிஞ்சு அந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதற்குரிய பலன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த நாளில் நமக்கு நிறைய தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்லுதுங்க. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் ரெண்டுமே இணையக்கூடிய இந்த புனிதமான நாளை தான் பங்குனி உத்திரம்னு சொல்கிறோம். இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க இந்த நாளில் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா சீக்கிரமாக திருமண பாக்கியமானது கைகூடுமா. சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாராக மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் தான் இந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில் தான் சொல்லப்படுது. முருகப்பெருமான் தேவயானையை இந்த நாளில் தான் திருமணமும் செய்து கொண்டார். அத்துடன் வள்ளியினுடைய அவதாரமும் இந்த நாளில் தான் ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண நாளும் நடந்த நாளுமே இந்த பங்குனி உத்திரம். மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்து தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய மார்பில் உரையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார்கள். மகாலட்சுமியினுடைய அவதார நாளுமே இந்த பங்குனி உத்திர நாள் தான் என்று புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றன. இப்படி பல நன்மைகள் தரக்கூடிய தெய்வத்தினுடைய திருமணங்கள் நடைபெற்ற நாளும் அவதாரங்கள் நடைபெற்ற நாளுமே இந்த பங்குனி உத்திரமாக சொல்லப்படுது. புண்ணியம் தரக்கூடிய இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த பங்குனி உத்திரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகில் இருக்கக்கூடிய திருமண கோல தெய்வங்களை தரிசனம் கண்டாலே அவர்களுக்கு கல்யாண வைபோகம் விரைவில் நடக்கும். அதே போல பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கியம் ஸ்வரூபமாக காட்சி தருகின்றனர். அதனால் அன்னைக்கு திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை விலக்கி பகை அகற்றி புண்ணியங்களை நாம் பெறலாம். இந்த நாளில் லோபமுத்திரை அகத்திய முனிவரையும் திருமாலின் புதல்விகளான அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் தேவயானை வள்ளியாக பிறவி எடுத்து முருகனையும் மணந்து கொண்டனர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, அன்று காலையிலேயே எழுந்து சிவன் பார்வதியை மனதார வேண்டி முருகப்பெருமானிடமும் வேண்டிக் கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பால் பழம் மட்டுமே எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை அந்த நாளில் தொடங்குங்க. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை அனுசரித்தால் நிச்சயம் அடுத்த வருடத்தில் திருமண பாக்கியமானது கைகூடும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் முழுவதுமே ஓம் சரவண பவ என்ற சடாட்சர மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்வதோடு இல்லாமல் ஒரு நோட்டில் எழுதுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அன்று முழுவதுமே முருகப்பெருமானுடைய மந்திரங்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. உதாரணமாக திருப்புகழ், வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை நாம் அன்றைய தினத்தில் பாராயணம் செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளானது முழுமையாகவே கிடைக்க பெற்று நம் வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அன்னைக்கு முழுவதுமே பால் பழம் எடுத்தவங்க மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் அபிஷேகம் செய்வதற்குரிய பொருட்கள் அனைத்தையும் வாங்கி கொடுத்து திருமணம் நடக்கக்கூடிய அந்த ஒரு விழாவை கண்ணார கண்டு நீங்கள் தரிசனம் செய்துட்டு வாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். நீங்கள் அன்னைக்கு வைக்க வேண்டிய பிரசாதங்களானது தேனும் தினைமாவும்
பால் பாயாசம் பொங்கல் போன்ற இனிப்பு வகைகளை வைத்து முருகப்பெருமானை மனதார வேண்டி உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. அந்த நாளில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய விரதத்தில் ஏதேனும் தவறு செய்திருந்தாலும் அதற்கு மன்னிப்பு கோரி உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். ரொம்ப எளிமையாகவே இந்த பங்குனி உத்திரத்தினுடைய விரதத்தை இருந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்யலாம். அடுத்த வருடத்திற்குள் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே முருகப்பெருமானாகிய எம்பெருமானுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மற்ற தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.